அன்பு சொந்தங்களே, மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு பாரத நாட்டில் நாம் எல்லோரும் இளமையோடும் திடகாத்திரமோடும் வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இருப்பதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கிடைத்திருக்கிறது. 2025 2065 வரை 40 ஆண்டுகள் ஒரு அற்புதமான நாடு, மக்கள் தொகை குறையாத ஒரு நாடு, மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து இன்னைக்கு 142-143 கோடியில் இருக்கோம். 165 கோடி வரை, அதாவது 2065 முடியும் பொழுது 165 கோடி வரை மக்கள் தொகை செல்லக்கூடிய ஒரு பெரிய நாடு, வலிமையான நாடு, நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நாடு. வலிமையாக இருப்பது நமக்கு ஒரு பெரிய பெருமை. சைனாவை பார்த்தீங்கன்னா 2024 முதல் முறையாக மக்கள் தொகை கீழே வர ஆரம்பித்திருக்கிறது. சைனாவுடைய மக்கள் தொகை போன ஆண்டு மட்டுமே 1.3 மில்லியன், 13 லட்சம் சைனாவுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும். சைனா 140 கோடியை தொட்டுவிட்டு மக்கள் தொகை கீழே இறங்க ஆரம்பித்திருக்கிறது. உலகத்தில் எங்கேயும் கூட 143 கோடி மக்கள் தொகை இதுவரை இருந்ததில்லை. பாரதம் அதை எட்டி பிடித்திருக்கிறது. எல்லா ஆய்வுகளை பார்க்கும் பொழுது 165 கோடி வரை நாம் சென்று விட்டு அதன் பிறகு கீழே வர ஆரம்பிப்போம். எப்பொழுதுமே மக்கள் தொகை உயரும் பொழுது அந்த நாட்டை எல்லோரும் மதிப்பார்கள். காரணம், வேலை செய்வதற்கு இளையவர்கள் நிறைய கிடைப்பாங்க. 18 வயசுல இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளையவர்கள் நிறைய கிடைப்பாங்க, புதியவர்கள் கிடைப்பாங்க. 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்கள், பென்ஷன் வாங்கக்கூடிய பெரியவர்கள், அரசனுடைய சோசியல் சர்வீஸ், சோசியல் செக்டர், அதன் மேல டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய பெரியவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய நேரம், அதிகமாக வேலை செய்து இந்த நாட்டிற்கு வரி கட்டக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய காலம் இது. அதனால் இந்த நாடு விஸ்தாரமாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த பெருமை கிடைக்கல, நம்ம எல்லோருக்கும் இந்த பெருமை கிடைத்திருக்கிறது. சுதந்திரம் கிடைத்த பொழுது 1947 ஒருங்கிணைந்த பாரதம், பாகிஸ்தான், இந்தியா, இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ், ஒருங்கிணைந்த பாரதம் 1947 உலகத்தினுடைய 6வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். 1991 நம்ம நாட்டினுடைய மோசமான பொருளாதார சூழ்நிலையின் பொழுது உலகத்தினுடைய 16வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். இந்தியா மட்டுமே, பாகிஸ்தான், பங்களாதேஷ் வேறு வேறு நாடுகள் அந்த சூழ்நிலையில 6வது ஆரம்பித்து 1991 16th லார்ஜஸ்ட் எக்கானமி. இன்று 2025 உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கிறோம். இது பார்க்கும் பொழுது ஒரு சடுகுடு ஆட்டத்துல, பரமபத ஆட்டத்துல வருகின்ற அந்த பாம்பு வச்சு விளையாடுற மாதிரி இந்தியா கீழேயும் மேலேயும் சென்று கொண்டிருக்கிறது. இதே ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று 1730-40 காலகட்டத்துல உலகத்தினுடைய 2வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். அப்ப நம்முடைய டோட்டல் வேர்ல்டு ஜிடிபியில 23% இந்தியாவுடைய கையில் இருந்துச்சு. ஒரு முக்கியமான நாடு. எப்ப விவசாயம், ஹேண்டிகிராஃப்ட், ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அந்த சூழ்நிலையில உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடாக இருந்தோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அமைந்த பிறகு நம்முடைய இடத்தை படிப்படியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு விட்டுக் கொடுத்தோம். சுதந்திரத்தின் போதும் கூட மிக மோசமாக இல்லை, 6வது பெரிய நாடாக இருந்தோம். 16க்கு சென்று மறுபடியும் 4வதுக்கு வந்திருக்கின்றோம். 4லிருந்து மேலே மட்டும்தான் செல்வதற்கான வாய்ப்பு. 2027 முடியும் பொழுது 3வது நாடாக மாறி இருப்போம். அதன் பிறகு நமக்கு மேல சைனா, அமெரிக்கா, 2 நாடுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த 2 நாடுகளையும் பிடிக்க வேண்டும். நம்முடைய காலகட்டத்தில் இந்தியாவில் நடுத்தரத்திலிருந்து மிடில் கிளாஸ்ல அப்பர் மிடில் கிளாஸாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய காலகட்டத்தில் நாம் $10 ட்ரில்லியன் என்கின்ற பொருளாதார அந்த எண்ணிக்கையை நாம் தாண்ட வேண்டும். So we become upper middle class. இன்னைக்கு நாம lower middle class, low income economic middle class மாறி இருக்கின்றோம். ஒரு சராசரி வருமானம் இன்னைக்கு $2,500 ஒரு மனிதன் கையில் இருக்கு. அது 2 லட்சம் ரூபாய், சற்றே குறையும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்க்க போறீங்க, இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போக போறீங்க. $4 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை 2033 இன்னும் 8 ஆண்டுகள் முடியும் பொழுது அதை நீங்க $10 ட்ரில்லியன் மாத்த போறீங்க. நம்முடைய நாடு $10 ட்ரில்லியன் மாறும் பொழுது நாம் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் இன்கம் கண்ட்ரியிலிருந்து அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரியாக நாம் மாற ஆரம்பிப்போம். அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரும் மிக முக்கியம் வாய்ந்தவர்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிக மிக முக்கியம் வாய்ந்தது. காரணம், இத்தனை காலமாக இந்தியா எப்படி இருந்தது என்பதை விட அடுத்த 10 ஆண்டு காலம் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்கின்ற 3 குழுக்களை இணைத்து MSME என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம்.
அந்த MSME நண்பர்களுக்கு உழைப்பதற்காக லவ் உத்யோக் பாரதி அதற்காக தலைவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு இந்தியாவை நாம ரொம்ப ஆழமா பார்த்தோம்னாங்க ஐயா, 1991 நம்முடைய மோசமான பொருளாதார சூழ்நிலை நடந்த பொழுது இந்தியால மொத்தமாக MSME 67 லட்சம் பேர் இருந்தாங்க. 6.7 மில்லியன் 1991. இன்னைக்கு 63 மில்லியன் இருக்கிறாங்க. 6 கோடியே 30 லட்சம் பேர். 67 லட்சம் 1991, 6 கோடியே 30 லட்சம் பேர் 2025. கிட்டத்தட்ட 10 மடங்கு 1991 இருந்து 2025 போது 10 மடங்கு MSME வளர்ச்சி இருக்கு. ஆனா என்ன உன்னிப்பா பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியமா உன்னிப்பா பார்க்கும் பொழுது இதுல மைக்ரோ மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மொத்தமாக இருக்கக்கூடிய 6 கோடியே 30 லட்சம் இந்த நிறுவனங்கள்ல மைக்ரோ மட்டுமே 6 கோடியே 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மீடியம் 4,75,000 பேர் இருக்கிறாங்க. ஸ்மால் மீடியம் 35,596 பேர் இருக்காங்க. அதாவது மைக்ரோவை பொறுத்தவரை 6 கோடி 20 லட்சம் பேர், ஸ்மாலை பொறுத்தவரை 4,75,000 பேர், மீடியம் பொறுத்தவரைக்கும் 35,000 பேர். வேகமாக நம்முடைய நிறுவனங்கள் வளர வேண்டும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம டேட்டாவை பார்க்கும் பொழுது நம்முடைய நிறுவனங்கள் கீழே இருந்து வேகமாக மேலே செல்ல வேண்டும். எப்படி நம்முடைய நாட்டில் நிறைய மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் நாம் உருவாக்கின்றோமோ அன்னைக்கு இந்த $10 ட்ரில்லியன் பொருளாதார குறியீடு, அதை தாண்டி தனி மனிதனுடைய வருமானம் $5,000 தாண்டக்கூடிய வருமானம் வரும் பொழுது நம்முடைய நாட்டில் சமகாலத்துல வறுமை கோடு என்கின்ற வார்த்தையை நாம் பேப்பர்லயோ வேற எங்கேயோ படிக்க மாட்டோம். அது நம்முடைய தாத்தாக்கள் காலத்துல பார்த்துட்டாங்க, அப்பாக்கள் காலத்துல பார்த்துட்டாங்க. நம்முடைய காலத்துல சமகாலத்துல நிச்சயமாக வறுமை கோடு, வறுமை என்கின்ற வார்த்தை ஒழிக்க முடியும் என்றால் தொழில்துறை வளர்ச்சியால் மட்டும்தான் அது முடியும், வேற எதுனாலையும் அது முடியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான தொழில்துறை நண்பர்கள் எல்லோருமே ஒரு பெரிய பொறுப்பு உங்களுடைய தோளின் மீது ஏற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு உங்க மேல இருக்கு. அதுவும் நீங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. MSME பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியால இந்த 6 கோடியே 30 லட்சம் MSME 25 கோடியே 18 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி, 25 கோடியே 18 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. உலகத்துல மொத்தமா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 322 மில்லியன் MSME இருக்காங்க. 32 கோடி MSME. உலகத்தில் இருக்கக்கூடிய MSME-ல 18% நம்முடைய நாட்டில் மட்டும் இருக்கும். 6 கோடியே 30 லட்சம். அது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. 18% நம்முடைய நாட்டில் இருக்காங்க. நம்முடைய நாட்டினுடைய டோட்டல் GDP 4 ட்ரில்லியன்ல 30% MSME மட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்னா 1 ட்ரில்லியன் 1.2 ட்ரில்லியன் இங்க இருக்கக்கூடிய MSME நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன். நம்முடைய எக்ஸ்போர்ட் 50% நெருங்கிட்டீங்க, 48% இருக்கு. இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ல 48% வந்து MSME. நான் டேட்டா எது கொடுக்குறேன்னாலே ஒரு காரணத்துக்காக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் என்னுடைய கடமை இதை சொல்லி அடுத்து நான் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டை பில்ட் பண்றேன். இன்னைக்கு 48% இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ல MSME கான்ட்ரிபியூஷன், ஜிடிபில 30% MSME கான்ட்ரிபியூஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் MSME-ல நாம மட்டும் 18%. 25 கோடி பேருக்கு சற்றேற்குறைய வேலை வாய்ப்பு. 6 கோடியே 30 லட்சம் MSME. அப்படி என்றால் நீங்க சாதாரணமானவும் கிடையாது. அப்படி என்றால் இந்த அமைப்பும் சாதாரணமானது கிடையாது. அப்படி என்றால் நீங்க வளர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நாடு வளரும். இது ரொம்ப கிளியர் டேட்டாங்க. இது மாற்று கருத்து ஒண்ணுமே இல்லை. கிளியர் டேட்டா. எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட 50% நீங்க வளர்ந்தீங்க. நம்ம 10 ட்ரில்லியன் அப்படிங்கும் போது இது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரியா மாறும் பொழுது MSME மூலமா மட்டும்தான் வரும். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு நம்ம கை கொடுக்காது. அந்த நம்பருக்கு நம்ம ரீச் பண்ணணும். ஆனா இன்னைக்கு MSME-ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, ஒரு பக்கம் அரசு கூட நிக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் ஃபெசிலிட்டியை வேகப்படுத்துறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டு இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் PLI ஸ்கீம் MSME-க்கு வரணும், நியாயமான கோரிக்கை. உங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் P2P அதை எடுக்கணும், நியாயமான கோரிக்கை. அதை தாண்டி மேடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம், நம்முடைய நிதியமைச்சரை பார்க்கும் பொழுதெல்லாம், பியூஷ் கோயல் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மிக முக்கியமாக MSME துறைக்கு இதெல்லாம் பண்ணுங்க, கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் என்ன கொடுங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாக MSME வந்துட்டாங்க. ஒரு காலத்துல நான் பெர்ஃபார்மிங் அசெட் 2020ல 11% இருந்துச்சு MSME. 11%. 2025 மார்ச் 31 எக்கனாமிக் சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா 3.59 கொண்டு வந்து. அதாவது நாடு வளரும் பொழுது நான் பெர்ஃபார்மிங் அசெட் NPA 11%-இலிருந்து 5 ஆண்டுகள்ல
3.59%. அப்படி என்றால் 67% 5 ஆண்டுகள் கொடுத்து. அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சியும் உங்கள் வளர்ச்சியும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க நல்லா இருக்கீங்க. அப்படின்னா நாடு வளரணும், நீங்கள் வளரணும். இது கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு தெரியாது. நீங்க வளர்ந்தா நாடு வளருமா, நாடு வளர்ந்தா நீங்க வளருமா என்று சொல்வதை விட டேட்டாவை பார்க்கும் பொழுது நீங்க வளர்ந்தீங்கன்னா தான் நாடு வளரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி நம்முடைய 22 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன், அதுல 5 லட்சம் கோடி நீங்க கொடுக்குறீங்க. 25 கோடி ஜிஎஸ்டி 5 லட்சம் கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம பேசுறோம், அரசு பயங்கர ஊக்கம் நமக்கு கொடுக்குறாங்க. கிரெடிட் டு எம்எஸ்எம்இ மட்டும் பாருங்க, 2014 10 லட்சம் கோடியாக இருந்த கிரெடிட் 2025 31 லட்சம் கோடியாக அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. 210% உங்களுக்கு வரக்கூடிய கிரெடிட் உயர்ந்து இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம். நான் இப்ப உங்கள்கிட்ட பேச பேச சைனாவை சைட்ல கம்பேர் பண்ண முடியும். இன்னைக்கு சைனா போன்ற ஒரு எம்எஸ்எம்இ ஜாம்பவானாக உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சைனா எடுத்தோம் அப்படின்னா, சைனா வேற ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்றாங்க. அவங்க ஒரு வெரி டிஃபரெண்ட் அப்ரோச் சைனா பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இ கையில் எடுத்திருக்காங்க. 2020 சைனாவுடைய 14th 5-year பிளான், அவங்க இன்னும் 5-year பிளான் கான்செப்ட்ல இருக்காங்க. 2021 இருந்து 25 மேனுஃபேக்சரிங்க்கு மட்டுமே 5 ஆண்டுகள் சைனா டெடிகேட் பண்ணாங்க. ஒரு பிரமிட் அப்ரோச் அப்படிங்கிற அப்ரோச் கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எஸ்எம்இ பொறுத்தவரை அவங்க இன்னோவேஷன்ல வந்தா மட்டும்தான் நம்ம சைனாவுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டம் போகும். எங்களுக்கு இன்னோவேஷன் வேணும், எங்களுக்கு டர்ன் ஓவர் வேண்டாம், எங்களுக்கு நீங்க எவ்வளவு கஸ்டமர் வச்சிருக்கீங்க வேண்டாம், எங்களுக்கு இன்னோவேஷன் வேணும். சைனாவுடைய பிரமிட் அப்ரோச் என்ன பண்ணாங்க, 2025 முடியும் பொழுது எங்களுக்கு 1 லட்சம் பேர் இன்னோவேட்டிவ், 10 லட்சம் பேர் இன்னோவேட்டிவ் எஸ்எம்இ, அப்படின்னா 1 மில்லியன் இன்னோவேஷன்ல மட்டும் அந்த எஸ்எம்இ இருக்கணும். ஸ்பெஷலைஸ்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடிய எஸ்எம்இ 1 லட்சம் பேர் இருக்கணும். லிட்டில் ஜெயின்ஸ், அதாவது பெருசா வளர்ந்துருக்கணும், ஆனா ரொம்ப பெருசா வளர்ந்துருக்க கூடாது, அந்த துறையில அவங்க டாமினேட் பண்ணணும், 10,000 பேர் இருக்கணும். மேனுஃபேக்சரிங் சாம்பியன்ஸ் 1000 பேர் இருக்கணும். சோ சைனா 2020 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னோவேட்டிவ் எஸ்எம்இ 10 லட்சம் பேர், ஸ்பெஷலைஸ்ட் எஸ்எம்இ 1 லட்சம் பேர், லிட்டில் ஜெயின் 10,000 பேர், மேனுஃபேக்சரிங் சாம்பியன் 1000 பேர், கீழ இருந்து மேல. இதுல நான் மேனுஃபேக்சரிங் சாம்பியனா இருக்கேன், 1000த்துல ஒருத்தரா இருக்கேன், 2 வருஷம் நான் மெயின்டைன் பண்ணினா நான் மேல இருந்து கீழே ஒரு படி வந்துடுவேன் லிட்டில் ஜெயிண்ட். நான் லிட்டில் ஜெயிண்டா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் 2 வருஷம் தான், நான் லிட்டில் ஜெயிண்ட்ல இருந்து நான் மேல மேனுஃபேக்சரிங் சாம்பியனா மாறி. இன்னைக்கு சைனாவுடைய அப்ரோச் இன்னோவேஷன் ஒரு எஸ்எம்இல இருக்கணும்னு கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம லிட்டில் ஜெயிண்ட் நம்ம சொல்றோம். இந்த 10,000 பேர், இந்த 10,000 எஸ்எம்இ சைனால போன ஆண்டு சராசரியாக அவங்க மொத்த டர்ன் ஓவர்ல 7% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. 7% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த 10,000 நம்ம லிட்டில் ஜெயின் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் 22 பேட்டன்ட் சராசரியா ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஒரு எஸ்எம்இயும் லிட்டில் ஜெயின் இருக்கக்கூடிய 10,000 எஸ்எம்இயும் ஒரு எஸ்எம்இ சராசரியா 22 பேட்டன்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல செக்டர்ல டாமினேட் பண்றாங்க. ஏரோஸ்பேஸ் 7th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்க்கு மெட்டீரியல் சயின்ஸ்ல உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது என்னதான் ட்ரம்ப் டாரிஃப் போட்டாலும், என்னதான் சைனாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாலும், சைனாவுடைய நம்பர்ஸை உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்தது ஒரு சூப்பர் பவரா அடுத்த 20 ஆண்டுகள் அது வரதான் போகுது. நம்பர்ஸை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே 90% சைனாவுடைய கையில் இருக்கு. பேட்டரி டெக்னாலஜி முழுசு சைனாவுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு இந்தியால இன்னைக்கு நாம ட்ரோனுக்கு தேவையான அந்த மேக்னெட்டிக் சென்சார் சைனா நிறுத்தினோடனே இந்தியால எல்லா ட்ரோன் கம்பெனியுமே இன்னைக்கு அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் சென்சார் சைனால இருந்து வர வேண்டியது பாத்தீங்கன்னா. சோ 5 ஆண்டுகள் இன்னோவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த எம்எஸ்எம்இ ஒரு பிரமிட் அப்ரோச்ல கிளாசிஃபை பண்ணி கீழ இருந்து மேல வரைக்கும் எடுத்துட்டு போய் இன்னைக்கு அவங்க ஒரு இன்னோவேட்டிவ் கண்ட்ரியாக, ஒரு காலத்துல சைனால இருந்து வந்தா சீப்பா இருக்கும், அது உடஞ்சு போயிடும், 2 நாள்ல காணாம போயிடும் சொன்ன நிலைமையெல்லாம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு சைனாவுடைய பொருள் உலகத்துல எங்க வேண்டுமானாலும் டாமினேட் பண்ணலாம். இன்னைக்கு அவங்களுடைய கார் எடுத்துங்க, BYD எடுத்துங்க, அல்லது இன்னொரு பெரிய எலக்ட்ரிக் கார் நிறுவனம் BYD மாதிரியே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம் கிரேட் வால் மோட்டார்ஸ் என்கிற நிறுவனம், SMIC. இன்னைக்கு நாம எங்க பாரிஸ் போறீங்களா ஒரு BYD பாப்பீங்க அல்லது கிரேட் வால் மோட்டார்ஸ் பாப்பீங்க. லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லா BYD டாமினேட் பண்றாங்க. போன ஆண்டு டெஸ்லாவுடைய டோட்டல் வேர்ல்டு சேல்ஸ் BYD அவங்க ஒரு நிறுவனம் சைனால மட்டுமே அந்த சேல்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. டெஸ்லா உலகம் ஃபுல்லா, ஆனா நம்ம டெஸ்லா சோஷியல் மீடியால பேசுறோம், டெஸ்லா உலகம் முழுசும் வித்தது, சைனாவுடைய BYD சைனால மட்டுமே வித்து காட்டியிருக்காங்க. சோ இன்னைக்கு நாம உன்னிப்பாக பார்க்கும் பொழுது நம்முடைய எஸ்எம்இக்கு உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு.
ஒரு இன்னோவேஷனாக நாம் மாற வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்க முன்னாடி இல்லாட்டி சைனாவுடைய வளர்ச்சி, சைனாவுடைய அசுரத்தனமான வேகம், சைனாவுடைய இன்னோவேஷனுக்கு நாம் ஈடு கொடுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இது போன்ற அமைப்புக்கு இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு உங்க வேலை சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே ஏன் சின்ன நிறுவனமா இருக்கிறோம், நாங்க ஐயா பெரிய நிறுவனமா மாறணும்னா பெரிய தொந்தரவு நமக்கு ஆகும். ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க, 6 பேருக்கு மேல இருந்தா PFI போடுங்கிறாங்க, இதை போடுங்கிறாங்க, அதை போடுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம யாருமே மேலே வளர்வதற்கு தயாரா இல்லை. 6 பேரை தாண்டினா புது சட்டம், 10 பேரை தாண்டினா அடுத்த புது சட்டம், ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்துருக்கு. அதனால நம்ம எல்லோருமே சின்னதா இருந்துக்கலாம், நம்ம பெருசானோம்னா நமக்கு நிறைய பிரச்சனை ஆகுது. அப்படிங்கிறனாலதான் நம்முடைய டேட்டாவை பார்க்கும் பொழுது 6 கோடியே 30 லட்சம் MSME மைக்ரோ மட்டுமே 6 கோடியே 20 லட்சம். 6 கோடி கிட்டத்தட்ட 99.2% MSME இன்னைக்கு இந்தியாவில நம்ம மைக்ரோ கேட்டகரிக்கு தான் இருக்கும். 0.8% MSME மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ல இருக்கும், மைக்ரோல இருக்கும். இன்னைக்கு லைவ் உத்தியோக் பாரதியினுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் மைக்ரோல இருக்கக்கூடிய என்டர்பிரைஸை எப்படி நம்ம மேல அவங்களை நிறுத்தி கொண்டு வர போறோம், ஒரு ஸ்டெப் மேல எப்படி கொண்டு வர போறோம் அவங்களுக்கு, அது எப்படி ஸ்மால் ஆக்க போறோம், மைக்ரோ எப்படி ஸ்மால் ஆக்க போறோம், ஸ்மால் எப்படி மீடியம் ஆக்க போறோம். அதே போல நீங்க அரசு கிட்ட பிரஷர் பண்ணி ஒரு பாலிசி விஷன், நிறைய டைம் பியூரோக்ராட்ஸ்க்கு அந்த விஷன் இருக்காது இல்லையா. பியூரோக்ரசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 வருஷம் போஸ்ட் இருப்பாங்க, அவங்க கையெழுத்து போட்டு சிபிஐ என்கொயரி எதுவும் மாட்டிருக்காங்க, அதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்து கையெழுத்து போட்டு நாளைக்கு 3 வருஷம் கழிச்சு சிபிஐ வந்து நம்மளே பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க ரிஸ்க் அவர்ஸ். ஒரு பியூரோக்ரசி பை இட்ஸ் நேச்சர் இஸ் ரிஸ்க் அவர்ஸ். அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் பியூரோக்ரசியில 9-10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். நீங்க எப்படி இந்தியன் பியூரோக்ரசியை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச்சுக்கு நீங்க தயாராக போகும் பொழுது இந்திய அரசு முழுவதையும் உங்களை சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய 2வது பெரிய சேலஞ்ச். 3வது பெரிய சேலஞ்ச், இன்னைக்கு MSME டோட்டல் கிரெடிட் கவர்மெண்ட் உங்களுக்கு சர்வீஸ் பண்றது வெறும் 37% தான். இன்னைக்கு உங்களுக்கு டோட்டல் கிரெடிட் எவ்வளவு வேணுமோ அரசு உங்களுக்கு சர்வீஸ் பண்றது 37%. அப்படின்னா 63% கிரெடிட் இன்னும் உங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு. எப்படி நம்ம சின்ன சின்ன நிறுவனத்தை நாம அவங்களை வளர்த்தி ஒரு IPO லிஸ்ட் பண்ண வேண்டும், அவங்களுக்கான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கான பேட்டன்ட் ஃபைலிங்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், அவங்கள ஒரு இன்னோவேட்டிவ் கம்பெனியா மாத்தலாம். அவங்கள மார்க்கெட்ல என்னை போன்றவர்கள் ஒரு நல்ல ஒரு MSME கம்பெனி இருக்கு, சின்ன கம்பெனியா இருக்கு, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் என்னை போன்ற வெளியே இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாங்க உங்க மேல நீங்க பெட் பண்ண வைக்கணும். இன்னைக்கு எத்தனையோ நாட்டுல அது நடக்குது. அதாவது கவர்மெண்ட் மட்டுமே ஆக்சஸ் டு கேபிட்டல் என்பதை மாற்றி பிரைவேட் ஆக்சஸ் டு கேபிட்டல் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்துல, நான் இப்ப சின்ன நிறுவனத்துல நான் பர்சனலா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சார். அது 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரட்டும். இஃப் ஐ சீ an innovative company, நான் 1%, 2%, 3% ஸ்டேக்கா இருந்தாலும் என் பர்சனல் பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒன்னு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. செகண்ட், ஐ see a potential. தேர்ட், என்னை பொறுத்தவரை அது ஈஸியான ஒரு வெல்த் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு 9%, 10% வருவதை விட ஒரு பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்ல போட்டு சீனியர் சிட்டிசன் டெபாசிட்ல போட்டா 7% வருவதை விட ஒரு நல்ல நிறுவனத்துல இன்னைக்கு பெட் பண்ணி நீங்க வருஷத்துக்கு டபுள் ட்ரிபிள் நீங்க வளரும் பொழுது 5 ஆண்டுகளுக்கு நீங்க 1000% ரிட்டர்ன் கொடுக்க முடியும். அதையும் நீங்க காமன் மேன எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க கிட்ட நீங்க இன்ஸ்டிடியூஷனல் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும். அதுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பெரியவங்க இருக்கிறீங்க, அவர் சின்ன பையன் இருந்து எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சிட்டி வந்திருக்கிறாங்க, சிட்டியினுடைய தலைவர் இருக்கிறாங்க, எல்லா விஷயத்துக்கு வர்றாங்க, ஈவென்ட் ஸ்பான்சர் இருக்காங்க. சிப்பி இஸ் ஆல்சோ a company which is investing. எத்தனையோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பக்கம் தயாரா இருக்கிறாங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஒரு பக்கம் தயாரா இருக்கிறாங்க. கனடியன் பென்ஷன் ஃபண்ட்லாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $15 பில்லியன் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. எத்தனையோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி உத்தியோக் பாரதி நீங்க ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் செல் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் நீங்க போட்டு வெளியே இருக்கக்கூடிய கேபிட்டலை நீங்க அட்ராக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய MSMEக்கு நீங்க அந்த கேபிட்டலை கொண்டு வந்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அதை ஃபர்ஸ்ட் செய்ய முடியும். கோயம்புத்தூர் தாண்டி அடுத்து மதுரை, தூத்துக்குடி அவங்க 2வது வரலாம். பட் கோயம்புத்தூர்ல அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு ரிஸ்க் ஃப்ரீ கேபிட்டல். நான் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றேன் சார், நான் ஒரு 2 லட்சமா 5 லட்சமா போடுறேன், எந்த இன்ட்ரெஸ்டும் வாங்காம நான் போடுறேன். ஐ ஒன்லி இன்வெஸ்டிங் கேபிட்டல். அவங்க எனக்கு 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுத்தாங்க. பட் ஐ மேக்கிங் a bet, இன்ஃபார்ம்டு bet. அந்த டேட்டா இருக்கு, கஸ்டமர் இருக்கு, பேஸ் இருக்கு, பேட்டன்ஸ் இருக்கு, அதை பார்த்து நம்ம பண்றோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம இன்னைக்கு சைனாவை அடிக்கணும், சைனா கூட நம்ம துணிஞ்சு நிக்கணும். சைனாவை தாண்டி நம்ம போகணும்னா அரசுங்கிறது ஒரு அளவுக்கு தான் உதவி பண்ண முடியும் சார். அரசே எல்லா உதவியும் செய்தா நம்ம கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆயிடும்.
அரசே கையை பிடிக்கும், அரசே பணம் கொடுக்கும், அரசே பேங்க் வரும்னா அப்புறம் கியூபாவுக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் எல்லாம் புரியுது சார். அரசை பொறுத்தவரை ஒரு படி கால் வைப்பாங்க, நாம ஒரு படி கால் வைக்கணும். ஆனா கண்டிப்பா அரசு இன்னும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் சார். அரசு இன்னும் செய்யணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசு செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் செய்வாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவா நம்ம லவ் உத்யோக் பாரதி சிந்தனை செய்து, ஏன்னா பெரிய தலைவர்கள் எல்லாம் கல்யாண சுந்தரம் எல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாம்பவான்ஸ் இருக்கீங்க. நிச்சயமாக இதையும் நீங்கள் யோசனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதனுடைய மூன்றாவது கருத்துக்கையா. நான்காவது கருத்து, நம்முடைய எம்எஸ்எம்இ வளர்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கு எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குங்க. இத்தனை பேர் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஜெர்மனில போய் ஒரு இன்ஜினியரிங் நீங்க ஆகணும் அப்படின்னா பிராக்டிஸ் ஸ்கூல் பண்ணாம இன்ஜினியரிங் டிகிரி நமக்கு கிடைக்காது. யூ ஹேவ் டு டு பிராக்டிஸ் ஸ்கூல். அதாவது எனக்கு அந்த கார்பெண்டர் தெரிஞ்சிருக்கணும், என் கை வந்து டூல்ஸை பிடிக்கணும், நான் ஃபைலிங் பண்ணணும். நான் எதுவுமே பண்ணாம ஜெர்மனில எனக்கு இன்ஜினியர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை எல்லாரும் இன்ஜினியர், நான் இன்ஜினியர் தான், எவ்ரிபடி இஸ் an இன்ஜினியர். ஏன்னா வேகமா டிகிரி கிடைச்சிருது. அந்த இன்ஜினியரிங் நாலேஜை நாம பயன்படுத்துறோமா அப்படிங்கிற கேள்வி ஒரு குறிதான். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லவ் உத்யோக் பாரதி பெரிய பெரிய நிறுவனங்கள் இது இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜோட நீங்க டைப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஃபைனல் இயர்ல இன்டர்ன்ஸா நீங்க உள்ள கொண்டு வந்து ஸ்மால் கம்பெனில 6 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய நிறுவனத்துல அவங்க வந்து வேலை செய்யணும் சார். அவங்க கண்டிப்பா டூல் ஃபைலிங் பண்ணணும், மிஷினிங் பண்ணணும், அவங்களுக்கு லேட் ஆப்ரேட் பண்ண தெரியணும். அந்த பேசிக் இது அவங்களுக்கு தெரியும் பொழுது மட்டும்தான் அவங்களோட இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட். தமிழகத்துல எங்க செய்ய முடியுமோ எனக்கு தெரியல சார், ஆனா கோயம்புத்தூர்ல செய்ய முடியும். காரணம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டுமே 1124 கல்லூரிகள் இருக்கு. 1124 கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல். இந்தியால எந்த ஒரு மாவட்டத்திலும் 1000 கல்லூரிகளுக்கு மேல் கிடையாது. கோயம்புத்தூர் மட்டும்தான் ஒரே மாவட்டம் 1000 கல்லூரிகளை தாண்டி 1124 கல்லூரிகள் இருக்கு. அதனால கொடிசியா, இருக்கக்கூடிய சைமா, டைமா எல்லாமே இணைந்து நீங்க ஒரு அசோசியேஷனா பண்ணி ஒரு காமன் பூல் பண்ணி வருஷத்துக்கு ஒரு 50,000 60,000 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற எம்எஸ்எம்இக்கு நீங்க ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி அங்க இந்த டேலண்ட்டை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு நீங்க எது சம்பளம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு லேர்னிங் ஃபேஸ், இன்ஜினியரிங்ல லேர்னிங் ஃபேஸ் ஆகும். அவங்களுக்கும் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் ஆகும். அவங்க வெளியே போகும் பொழுது ஒரு வெல் மவுல்டட் இன்ஜினியரிங் ப்ராடக்டா போவாங்க. ஒரு ஹாஃப் பேக்டு ப்ராடக்ட்னால ஒரு ஹாஃப் பேக்டு இன்ஜினியர் படிச்சங்க. ஆனா எதுவுமே நான் செய்யல, நான் இன்ஜினியரிங் தான் படிச்சேன், ஒரு நாள் கூட இன்ஜினியரா இருந்தது இல்லை. எங்களை மாதிரி ஹாஃப் பேக்டு இன்ஜினியரா இல்லாம ஒரு ஃபுல் பேக்டு இன்ஜினியரா மாற்றுவதற்கான முயற்சி லவ் உத்யோக் பாரதி கோயம்புத்தூர்ல புதிதாக இருக்கக்கூடிய தலைவர் நீங்கள் நிச்சயமா எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயா. கடைசியாக நம்முடைய பிரதம மந்திரியை பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைங்க ஐயா, மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னால மட்டும் 10,18,185 மைக்ரோ என்டர்பிரைஸ் இன்னைக்கு உருவாயிருக்கிறாங்க. 73,000 கோடி அவங்களுக்கு இன்னைக்கு லோனா நம்ம கொடுத்திருக்கோம். இதனால ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது ஐயா. 90 லட்சம் பேருக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கிடைச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே 21,663 எம்எஸ்எம்இ உருவாயிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நம்முடைய மாணவர்கள் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம முழுமையா பயன்படுத்துறது இல்லைங்க. ஒரு கல்லூரிக்குள்ள எத்தனையோ பேர் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு பிஎம்இஜிபில என்ன இருக்கு, நீ முதல் தலைமுறை பட்டதாரி, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீ ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி லோன் கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்முடைய லவ் உத்யோக் பாரதி அமைப்பு ஒரு கல்லூரிக்குள்ளேயும் நீங்க போய் ஒரு ஸ்டால் போட்டு கல்லூரிக்குள்ளேயே ஒரு சின்ன செல், ஒரு இண்டஸ்ட்ரியல் செல் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலமாக ஒரு மாணவங்கட்டையும் நீங்க ரீச் பண்ணணும் ஐயா. நம்மளுடைய லோன், ஏன்னா ஏதோ ஒரு மாணவர் ரிஸ்க் எடுக்கணும் ஐயா. எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் சாஃப்ட்வேர் பஸ்ஸை ஏறி எல்லாரும் அந்த வண்டியில தொத்தி எல்லாரும் அமெரிக்கா விமானத்துல தொத்தி எல்லாரும் பே ஏரியால போய் இறங்கினா எப்படிங்க ஐயா இந்தியா முன்னேறும்? இன்னைக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் பே ஏற்கனவே நான் தப்புன்னு சொல்ல, அவங்க எல்லாம் போய் பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இன்னைக்கு தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. எந்த மாற்றுக்கத்தில் இருக்கணும், ஏன்னா அந்த ப்ராடக்டும் நமக்கு தான் திரும்ப வருது இல்லையா. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கு அவங்க தேவை அப்படிங்கிற கருத்து தான் முன்னாடி வைக்கிறாங்க. எனக்கு அமெரிக்காவுக்கு அவங்க தேவை என்று சொல்வதை விட இந்தியாவிற்கு, கோயம்புத்தூருக்கு அந்த மனிதர்கள் படித்தவுடன் ஒரு சின்ன நிறுவனத்தை ரிஸ்க் எடுத்து அவங்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு we need risk seeking entrepreneurs, ரிஸ்க் எடுத்து நிக்கக்கூடியவங்க. இன்னைக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க ஐயா. நீங்க எல்லாமே ஏதோ ஒரு காலத்துல ரிஸ்க் எடுத்தோம். ஒரு லேத்துனாச்சும் ஒரு லேத்து வாங்கி ஓட்டணும். ஏதோ ஒரு லேத்து பட்டில வேலை பார்த்துட்டு சொந்தமா ஒரு இடத்துல கடன் வாங்கினாச்சும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். 2 பேர் 3 பேர் 4 பேர்னாச்சும் உங்களுக்கு வேலை பார்க்கறாங்க ஒரு மைக்ரோ.
எல்லோருமே ரிஸ்க் எடுத்து தான் இந்த அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து. இன்னைக்கு படித்த இளைஞர்கள்ட்ட ரிஸ்க் அப்பட்டை குறைஞ்சிட்டு இருக்குதுங்க. ரிஸ்க் எடுக்க தயாராக சேஃபா இருக்கணும். MBA படிச்சா இன்னும் சேஃப், பிளேஸ்மெண்ட் சேஃப், வேலை சேஃப். அதன் பிறகு ஒரு EMI கட்டுறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம், EMI கட்டி வண்டி வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஒரு கன்சியூமர் ஓரியன்டட் எக்கானமியா தான் நம்ம மாறிட்டு இருக்கோமோ தவிர ஒரு குவாலிட்டேட்டிவ் டெக்னாலஜி ஓரியன்டட் இன்னோவேட்டிவ் எக்கனாமியா கிராஸ் ரூட்ஸ்ல நம்ம மாற முயற்சி இருக்கிறது இல்லைங்க. அதையும் நீங்க உடைக்கணும். கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல 1124 கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நமக்கு நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து ஆந்திரப்பிரனஸா மாறணும். நிறைய கம்பெனிஸ் உருவாகணும். ஒரு பெரிய நீங்க பாருங்க, பெங்களூர் எவ்வளவு ஸ்டார்ட் அப் உருவாகுது ஐயா, பூனே உருவாகுது, NCR நொய்டா உருவாகுது, குர்கான் உருவாகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா, போன ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துல தமிழகத்தை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? எல்லா மக்களும் வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்ம இந்தியர்கள் தான். அது ஒரு பக்கம். தமிழகம் நம்ம ஒரு பக்கம் சொல்றோம், நம்ம ஒரு வளர்ந்த மாநிலம், நம்ம பெரிய மாநிலம் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா போன ஆண்டு உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை விட அதிகமான ஸ்டார்ட் அப் UP ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இங்க பாலிசியில ஏதோ கோளாறு என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பாலிசியில ஏதோ பிரச்சனை. நான் சென்னையில நேற்று முன்தினம் பேசும்பொழுது ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன் ஐயா, பணத்தை பொறுத்தவரை அது எப்பொழுதுமே பாஸ்ட சேஸ் பண்ணாது. எங்க அப்பா மிராஸ்தாரா இருந்தாரு, எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அப்பா வந்து அப்படி, எங்க அப்பா அப்படின்னா பணம் பார்க்காதுங்க. பணம் வந்து ஃபியூச்சர் தான் எப்பவுமே பார்க்கும். இன்னைக்கு பெங்களூர் போய் ஸ்டார்ட் அப் பசங்களை பாத்தீங்கன்னா கிழிஞ்ச டவுசரத்தை போட்டு தான் வர்றாங்க. நமக்கே பக்கத்துல உட்கார பயமா இருக்குதுங்க. ஒரு கிழிஞ்ச போன ஜீன்ஸ் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்டா ஃபேஷனுங்கிறாங்க. என்னையா தம்பி பண்றேன்னா நான் 40% வச்சிருக்கிறேன், யூனிக்கானுங்கிறான். என்ன 40%னா 400 மில்லியன். எங்கூட IIM லக்னோல படிச்ச ஒரு தம்பி, என்னோட கிளாஸ்மேட், என்னோட பேட்ச்மேட், என் கூட இருந்தவர். அவர் இஸ் யூனிகான். டார்வின் பாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், CEO, இந்தியாவோட 95வது யூனிகான். இன்னைக்கு he himself is worth more than $400 million. ஏன்னா நாங்க அந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் இருந்துச்சு. வெறி இருக்கு பசங்களுக்கு, சாதிக்கணுங்கிற வெறி இருக்கு, வேற பக்கம் போகணும்னு இருக்கு. அவங்களுக்கு எனக்கு அந்த பாதை தெளிவா இல்லை, கைட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை, மென்டார்ஸ் இல்லை. கொஞ்சம் அவங்களை ரிஸ்க் டேக் பண்றதுக்கான மோகம் நமக்கு இல்லைங்க. அதை நீங்க தான் நீங்க பண்ணணும். பகவத்யா பாரதி போன்ற அமைப்பு, கொடிசியா போன்ற அமைப்பு. ஏன்னா நம்ம பிரச்சனையே பெருசா இருக்குதுங்க ஐயா. பட் தலைவராக வருபவர்கள் எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்ம பிரச்சனையை தாண்டி பொதுமக்கள் பிரச்சனையை பார்ப்பவர்கள் தான் தலைவர் என்று நான் எப்பவுமே சொல்லுவாங்க ஐயா. நீங்க தலைவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அதனால இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னீங்க ஐயா. MSME இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனை இருக்கு, நாம் எல்லோரும் சேர்ந்து தீர்ப்போம், சண்டை போடுவோம், மத்திய அரசு கிட்ட போவோம், அதெல்லாம் சரி பண்ணுவோம் ஐயா ஒரு பக்கம். அதை தாண்டி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு, கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, நிறைய ஸ்டார்ட் அப், ITI, டிப்ளமோ, இன்ஜினியரிங் பசங்களை இன்டர்ன்ஸா கொண்டு வர்றது, வெளியிருந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள ஒரு செல் மூலமாக அவங்கள சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ல ஸ்டேக் ஹோல்டருக்கு வைக்கிறது, இன்னோவேஷனை நீங்களே வளர்க்கிறது. இன்னைக்கு ஸ்டான்ஃபோர்ட்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் ஸ்கூல்ல நடத்துறாங்க, டி ஸ்கூல்ல இருக்கு. இன்னோவேஷனுக்காக எத்தனையோ இடத்துல டிசைன் ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ப்ரொஃபசர்ஸை கொண்டு வந்து நம்முடைய MSME மெம்பர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வச்சு ஒரு இன்னோவேஷன் டிசைன் திங்கிங் எப்படி கொண்டு வருது, அது போன்ற ஆற்றலை உருவாக்குது. கடைசியாக இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு அது வேணுமோ வேண்டாமோ ஐயா, AI வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. இன்னைக்கு 2 நாடுகள் வேகமா சண்டை போட்டிருக்காங்க, அமெரிக்கா ஒண்ணு, சைனா ஒண்ணு, யாரு AIல ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு. ஆனா நாம் வித்தியாசமாக யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா AI அடாப்ஷன்ல நாங்க ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா உலகத்தை பொறுத்தவரை ஐயா, யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவங்க வளருது இல்லை, யாரு அடாப்ட் பண்ணாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. ஏன்னா டெக்னாலஜி எல்லாமே ஜெர்மன்ஸ் இருந்துச்சு, ஆனா அமெரிக்கா அடாப்ட் பண்ணாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இங்கிலாந்து டெக்னாலஜி இருந்துச்சு, அமெரிக்கா அடாப்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இது 2 ஹார்ஸ் ரேஸா போயிட்டு இருக்கு. சைனா ஏல முதல்ல வருவாங்களா, அமெரிக்கா வருவாங்க. நாம இன்னைக்கு அடாப்ஷன்ல ஃபர்ஸ்டா இருக்கும். உலக நாடுகள்ல அடாப்ஷன் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கும். ஆனா MSME AI அடாப்ஷன் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை படிச்சேன், 15% தான் MSME ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடாப்ஷன் இருக்கு. அதையும் நம்ம கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்து பயந்துக்காதீங்க. அது வந்து வேலையை புடுங்க போறது கிடையாது, அது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க போவது கிடையாது, அது இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய திறனை மேம்படுத்த போகுது. ஸோ AI நம்ம பண்ணணும். அது கொஞ்ச நாள்ல ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் AGIக்கு நம்ம போக போறோம். அப்புறம் ஹியூமனுடைய காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிக் AI இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள், மேபி இன்னொரு 3, 4, 5 இயர்ஸ்ல அது AGI மாறப்போம், ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய சிந்தனை திறனை AI கொடுக்க போகும். அப்ப AI எல்லா விஷயமும் செஞ்சிருக்கும், பல விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு 25 கோடி பேருக்கு நம்ம தயார் பண்ண முடியும். 25 கோடி பேர் நம்ம MSME இருக்காங்க. இவர்கள் யாருக்குமே வேலை திண்டாட்டம் வந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து இன்னும் 5 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸா யோசிக்கிறோம். உங்களை போன்ற தலைவர்கள்
அரசுடைய துணை எடுத்து சரியா ஸ்கேல் பண்ணணும். அவங்களும் நாம எனேபிள் பண்ணணும். இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய வேலை வாய்ப்பு அதிகமாக வேண்டுமோ தவிர குறையக்கூடாது. ஏஐ வந்தனால வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு, 3D பிரிண்டிங் வந்துருச்சு. சிஎன்சில 3D வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஆபரேட்டர் வேணும்? நான் சிஎன்சி வாங்கி போட்டுறேன், 3D பிரிண்டிங் வாங்கி போட்டுறேன், அதே லாஜிஸ்டிக் போட்டு போயிடுது. அப்புறம் அமேசான் கார்டு டெலிவரி போய் ஃபெடெக்ஸ் கார்டு டெலிவரி கொடுத்துடலாம். அப்படிங்கிற சூழ்நிலை நம்முடைய நாட்டுல வராம, நம்முடைய எம்எஸ்எம்இல வேலையாட்களுக்கு வேலை போகாம அவர்களையும் ரீட்ரெயின் பண்ணி ஸ்கில் பண்ணி அடுத்த கட்டம் போகணும். சாரிங்க ஐயா, நிறைய விஷயங்கள் முன்னாடி வச்சுட்டேன். இதெல்லாம் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு பக்கம் உங்களை எல்லாம் பாராட்டணும், ஒரு பக்கம் நம்ம எல்லாம் பக்காவா பண்றோம், நிறைய பண்றோம். இருந்தும் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, இது போன்ற ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னா, என்னை நீங்கள் மதித்து இந்த அரங்கத்துக்கு கூப்பிட்டு இத்தனை பேர் நேரத்தோடு வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் என் கடமையை செய்யவில்லை என்கின்ற அர்த்தமாகிவிடும். அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அசுரத்தனமான வளர்ச்சியை நோக்கி நாம போற முடியாது, எந்த மாற்று கருத்து. யாரு தடுத்தாலும் $10 ட்ரில்லியன் 2033 நாம் அடைந்தே தீரப்போறோம். அதுலயும் மாற்று. யாரு தடுத்தாலும் நம்முடைய சமகாலத்துல வறுமை என்கின்ற வார்த்தையை நீக்க போறோம். அதுலயும் மாற்று கருத்து. யாரு தடுத்தாலும் இன்னும் 8 ஆண்டுகள்ல ஒரு தனி மனிதனுடைய வருமானம் $2500 என்பது $5000 $6000 கொண்டு போயிடும். அதுலயும் மாற்று கருத்து. யாரு தடுத்தாலும் வளர்ந்த நாடாக இன்னும் 20 ஆண்டுகள்ல மாற போறோம். அதுலயும் மாற்று கருத்து. பட் எப்படி மாற போறோம் அப்படிங்கறதாங்க வேலை இல்லாம அதை போறோமா, ஜாப்லெஸ் growth போக போறோமா? அதாவது growth இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்காது. நமக்கு இது வேண்டாங்க ஐயா, வேலை வாய்ப்பு வேண்டும். இத்தனை பேருக்கு நம்ம எம்ப்ளாய் பண்ணணும், இத்தனை பேருக்கு சரியான முறையில ஸ்கில்ட் எம்ப்ளாய்மெண்டா மாத்தணும். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு வாய்ப்பு கோயம்புத்தூர்ல இருக்கு. எங்கேயும் இந்த பொற்கால ஒரு சூழ்நிலை இல்ல. ஈகோ சிஸ்டம் இருக்குங்க ஐயா, இண்டஸ்ட்ரி இருக்கு, இன்னோவேஷன் இருக்கு, தமிழகத்துல அதிகமான எம்எஸ்எம்இ இருக்கு. எல்லாம் ஒரே மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதியில் இவ்வளவு இருக்கு. சிலிகான் வேலி மாதிரி ஒரே இடத்துல இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அது அப்படியே அவங்களை கை கோர்க்க வச்சிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இந்தியாவிற்கு முன்மாதிரியா வருது. இந்தியாவிற்கு முன்மாதிரியாக கோயம்புத்தூர் வரும் என்பதை தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கிறேன். பல இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த கோவை மாநகரத்தினுடைய பெருமையை நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், கிரவுண்ட் லெவல்ல ரெடியா நாம் இருக்கோம். அது நிச்சயமாக நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். லகு உத்யோக் பாரதி முன்னோடியாக நீங்கள் இதை செய்வீர்கள். இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள், குடிசியா உட்பட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இங்க இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு முன்னோடியாக ரிசர்ச் இன்னோவேஷன் இருக்காங்க. அவர்களோடும் கைகோர்த்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு எல்லாம் இணைந்து பணி செய்வோம் என்று சொல்லி அற்புதமான இந்த விழாவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சுமையெல்லாம் தோளில் தூக்கி வைத்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கெல்லாம் கண் துஞ்சாமல் பாடுபட்டு வரியை நேர்மையாக கட்டி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு நிமிடமும் செலவழித்து உங்களுடைய உடலெல்லாம் உருக்கி உங்களுடைய உழைப்பால் இந்த நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த நாடு எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருக்கும் என்று தனி மனிதனாக அதையும் சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.